அனைவருக்கும் வணக்கம். நான் பூமா கௌரி சங்கர் பேசுகிறேன். என்னுடைய பதிவுகளுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரே ஒரு ரெக்வெஸ்ட், சப்ஸ்கிரைபுங்கிற ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப்டுன்னு உங்களுக்கு காமிச்சா நான் வீடியோஸ் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். முழுக்க முழுக்க என்னுடைய கற்பனையிலான உருவான அடுத்த கதைக்குள்ளே போகலாம் வாங்க. கதையின் பெயர் நான் பேச நினைப்பதெல்லாம். அம்மா, அப்பா, பாய், நான் கிளம்புறேன், ட்ரெயினுக்கு டைம் ஆச்சு என்றவாறே ஷூவை சரி செய்து கடிகாரத்தை பார்த்தபடி வாசல் வழியே நகர்ந்தான் நிரஞ்சன். கண்களை துடைத்தவாறே, என்னங்க, நம்ம பையனும் மற்றவங்க போல இருந்திருக்கணும்ல என்று சொல்லி சிதறிய கண்ணீரை ஒத்தி எடுத்தாள் மாதுரி. சரி விடு, சோகப்பட்டோ துக்கப்பட்டோ எதுவும் மாறப்போறதில்லை. எது நடக்கணும்னு தலையில் எழுதியிருக்கோ அது மட்டும்தான் நடக்கும் என்று சொல்லி நகர்ந்தார் வெங்கட். ஈஸ்ட் தாம்பரம் வரை சென்று அங்கிருந்து ஷேர் ஆட்டோ மூலம் ஷோரிங்கநல்லூரில் இருக்கும் அலுவலகத்திற்கு செல்வது என்பது நிரஞ்சனின் அன்றாட வழக்கம். எலக்ட்ரிக் ட்ரெயினின் ஜன்னல் ஓர சீட், அதில் ஜில்லென்று வீசும் காற்றின் வாசம், சக பயணிகளின் அவசர மனோபாவம், இறங்கியதும் இருபுறமும் குவிந்திருக்கும் கடைகள், அதிலிருந்து வீசும் சுகமான மல்லிகைப்பூ வாசம், கடந்து செல்லும் வழியில் அமர்ந்திருக்கும் பிள்ளையார், 3 ஆண்டுகள் பரிச்சயமான ஷேர் ஆட்டோ டிரைவர் என காணும் அனைத்தையும் ரசித்தவாறே செல்வது என்பது நிரஞ்சனின் தனி பாணி. ஆட்டோவில் ஏறப்போகும் தருணம், எதிரில் வந்த 55 வயது மதிக்கத்தக்க நபரை கண்டு சந்தோஷமுற்று அவரை நோக்கி ஓடிச் சென்றான். சார், நீங்க எங்க சரிங்க, எப்படி இருக்கீங்க என்று கேட்டவனுக்கு, நிரஞ்சன் நீயா, எப்படி பாருக்க என்று கண்களில் நீர் சொரிந்தவாறே ஆறத் தழுவினார் ரகுவரன். சென்னை வந்து 6 மாசம் ஆச்சு. 15 வருஷமா இழுத்துட்டு இருக்கிற பூர்வீக நில பத்தின கேஸுக்கு இன்னைக்கு ஹைகோர்ட்ல தீர்ப்பு, அதான் பஸ் ஏற வந்தேன் என்றார். ஓ, ஓகே சார். அம்ரீஷ் ஆன்டி எல்லாம் எங்க, நல்லா இருக்காங்களா என்றவனின் கேள்விக்கு, எஸ், யூகேல அம்ரீஷ் இருக்கான், ஆன்டியும் அங்க போயிருக்கா, உன்னை பத்தி நினைக்காத நாள் இல்லப்பா என்ற ரகுவரனின் கையை இறுக பிடித்த, சார் நானும் உங்க கூட வரேன், இன்னைக்கு ஆஃபீஸ்ல அவ்வளவா வேலை இல்லை, ஒரு நிமிஷம் மேனேஜருக்கு டெக்ஸ்ட் மட்டும் அனுப்பிட்டு லீவ் சொல்லிட்டு பஸ் ஏறிடலாம் என்று சொன்ன நிரஞ்சனும் ரகுவரனும் ஹைகோர்ட் செல்லும் பேருந்தினுள் சென்று அமர்ந்தனர். பீக் டைம். பேருந்து முழுவதும் நல்ல கூட்டம். நிரஞ்சன் தன் சட்டை பையிலிருந்து 100 ரூபாயை கண்டக்டரிடம் எடுத்து நீட்ட அவர் மிகுந்த சீற்றத்துடன், என்னப்பா 100 ரூபாவை நீட்டினா சில்லறைய கூட, எங்க போகணும்னு சொல்லு, வாயில் என்ன பெரிய கொழக்கட்டையோ, கிரௌடு நிக்கிறது தெரியல என்ற அதட்டல் தோணியில் உரைக்க விடைமறித்த ரகுவரன், சார் நோ டென்ஷன், சேஞ்ச் இருந்தாங்க, 2 ஹைகோர்ட் கொடுங்க என்று முடித்தார். 11 மணிக்கு ஹியரிங். தீர்ப்பு வாசிச்சு முடிக்க 12 ஆயிடும்னு நினைக்கிறேன். நீ இங்கேயே வெயிட் பண்ண, நான் வந்துடுறேன். கவலைப்படாதீங்க சார், தீர்ப்பு உங்க பக்கம்தான் வரும், போயிட்டு வாங்க என்று கை அசைத்த நிரஞ்சனுக்கு புன்முறுவல் பூத்து தமது வக்கீலுடன் அறையினுள் நுழைந்தார் ரகுவரன். மணி 1 அடித்த சமயம். தீர்ப்பை கையில் ஏந்தி வந்த ரகுவரனுக்கு பேரதிர்ச்சி. வெளியில் நின்றிருந்த நிரஞ்சனை காணவில்லை. அவன் நின்றிருந்த இடத்தில் பெரும் கூட்டம். கூட்டத்தில் இருந்து ஓடி வந்த ஒருவன், சார், உங்க கூட வந்தவர் காரிடார்ல இருந்து தவறி கீழே விழுந்துட்டாரு சார், இப்பதான் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி பெரிய ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க, சீக்கிரம் போங்க சார், போங்க என்று பரபரத்தார். மூச்சே நின்றுவிடும் போல் இருந்தது ரகுவரனுக்கு. ஐயோ கடவுளே, இது என்னப்பா, மறுபடியும் ஒரு சோதனை, அந்த புள்ளையனை தண்டிச்சது பத்தலையா, உனக்கு கருணையே இல்லையா என்று தன்னையும் அறியாமல் அலறியவாறே மருத்துவமனையை நோக்கி விரைந்தார் ரகுவரன். மருத்துவமனையில் ரிசப்ஷனில் நிரஞ்சனை ஐசியூவில் சேர்த்திருப்பதாக தகவல் கிடைக்க அதனை நோக்கி ஓடியவராய் ரகுவரன். அங்கு நிரஞ்சனின் பெற்றோரும் பதறியபடி ஓடி வர அவர்களை பார்த்து கூனி குறுகி நின்றவராய் அவர். வெங்கட்
மறுபடியும் ஒரு பேரிடிக்கு நானே காரணம் ஆயிட்டேன்பா என்று கதறத் தொடங்க செய்வதறியாது விக்கித்து நின்றனர் மாதுரியும் வெங்கட்டும். அப்போது மிகச் சரியாக ஐசியூவில் இருந்து டாக்டர் வெளிவர மூவரும் அவரை நோக்கி விரைந்தனர். சார், நிரஞ்சன் எப்படி இருக்கான் சார்? எங்க பையன் சார் அவன் என்று விவரிக்க, ஓ, உங்க பையன்தான் நிரஞ்சனா? ஓகே, அவருக்கு பின் மண்டையில பலத்த காயம், நிறைய பிளட் லாஸ், மைனர் சர்ஜரி ஒன்று செஞ்சிருக்கோம். இப்போ கான்ஷியஸ் என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே ரகுவரன் இடைமறித்து, சார், என்னால தான் சார் எல்லாம். நான் ஒரு அதிர்ஷ்ட கெட்டவன் சார். நிரஞ்சன் நல்ல பையன் சார். வாய் பேச முடியாத குழந்தை சார் அவன். அதுக்கும் நான் தான் சார் காரணம். 15 வருஷத்துக்கு முன்னாடி என் பிள்ளை கூட கிரிக்கெட் விளையாடும் போது எங்க வீட்டுக்குள்ள விழுந்த கிரிக்கெட் பாலை தூக்கி போட அது தவறுதலா நிரஞ்சனோட பின் மண்டையில் விழுந்துருச்சு. அது ஒரிஜினல் கிரிக்கெட் பால், ஹெவி வெயிட். வலி தாங்காம கீழே விழுந்த நிரஞ்சன் அன்னிலிருந்து பேசல. எல்லாம் என்னால சார் என்று கதறியவாறே அங்கிருந்த சுவற்றில் முட்டிக்கொள்ள ஆரம்பித்தார். அப்ப இவ்வளவு நாள் கம்யூனிகேஷன் எப்படி என்று கேட்ட டாக்டருக்கு, சைகையால தான் சார் என்று பெருக்கெடுத்த கண்ணீரோடு விடையளித்தாள் மாதுரி. இதனை பார்த்த டாக்டர், காம் டவுன் ப்ளீஸ் என்று பேசத் தொடர்ந்தார். இப்ப நடந்திருக்கிற விஷயம் நடக்கவே வாய்ப்பில்லைன்னு ஒதுக்கிட முடியாது. உங்க பையனோட 15 வருஷ போராட்டம் முடிவுக்கு வந்துருச்சு. இப்போ உங்க பையனால நல்லா பேச முடியும். லாஸ்ட் டைம் பின் மண்டேல கிரிக்கெட் பாலால அடிப்பட்ட விபத்துல ஒன் இம்பார்ட்டன்ட் நர்வ் செயலிழந்து மியூட்னஸ கொடுத்திருக்கு. இப்ப இன்னைக்கு நடந்த விபத்துல அதே நர்வ் மறுபடியும் ட்ரிகர் ஆகி ஆக்டிவேட் ஆயிடுச்சு என்று சொல்ல அனைவரும் சந்தோஷத்தின் பெரு வெள்ளத்தில் திளைத்து நம்பவே முடியாமல் திக்கு முக்காடி நின்றனர். நிரஞ்சன் படுத்திருக்கும் அறையை நோக்கி விரைந்தனர் மூவரும். கண் விழித்த நிரஞ்சன் புன்னகைத்தவாறே, ரகுவரன் சார், உங்க கேஸ் என்னாச்சு என்று கேட்க, என்னோட 15 வருஷ போராட்டமும் நல்ல முடிவுக்கு வந்துருச்சுப்பா. கடவுள் நம்ம 2 பேருக்கும் சரியான தீர்ப்பதான்ப்பா எழுதியிருக்காரு என்று முடிக்க, இவ்வளவு ஆண்டுகளாக பேச நினைத்ததையெல்லாம் பேசத் தொடங்கினர் மூவரும் ஆனந்தத்தின் அலை கடலாக. இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு முதல்ல நன்றி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள். அடுத்த வாரம் விறுவிறுப்பான இன்னொரு கதையில் மீண்டும் இணையலாம். வாழ்க தமிழ். நன்றி, வணக்கம்.